படத்தின் எடிட்டிங் இவ்வளவு வேகம் தேவையா என தோன்ற வைத்துவிட்டது. மெதுவாக சென்றால் படம் போர் அடிக்கும்தான். அதற்காக இவ்வளவு வேகம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. கவின் மற்றும் ஆண்ட்ரியா கதாபாத்திரங்களின் வடிவமைப்புக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஹீரோ என்றால் நல்லவனாக மட்டுமே இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கெட்டவன்தான், ஆனால்தான் எச்சை இல்லை என கவின் சொல்லும் வசனம் அவருடைய கதாபாத்திரத்திற்கு பக்காவாக பொருந்தியுள்ளது. தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய தனது புத்தியை பயன்படுத்தி மற்றவர்கள் மூலம் அதை செய்து கொள்ளும் ஆண்ட்ரியாவின் ரோல் படத்திற்கு பலம். அதேபோல் கவின் ஆண்ட்ரியா எதிரெதிர் துருவங்களாக நின்று மோதிக்கொள்ளும் காட்சிகளும் நன்றாக இருந்தது. படத்தில் வரும் பல கதாபாத்திரங்களுக்கு நல்லவன் நல்லவள் என்கிற முத்திரை இல்லாமல் அனைவரும் சுயநலவாதிகள் என காட்டியது சிறப்பு. மேலும் இப்படிப்பட்ட சுயநலமாக மனிதர்களுக்கு இடையே மாட்டிக்கொண்டு பாதிக்கப்படும் மிடில் கிளாஸ் எதிர்த்து அடிக்கத் தொடங்கினால் என்ன நடக்கும் என்று காட்டிய விதம்தான் படத்தின் மிகப்பெரிய மாஸ் எலிமெண்ட். குறிப்பாக கிளைமாக்ஸ் வேற லெவல். இசையமைப்பாளர் ஜி. பிரகாஷ் பின்னணி இசையில் இன்னும் நன்றாக ஸ்கோர் செய்திருக்கலாம். கிளைமாக்ஸ் காட்சியில் வந்த பாட்டு படத்தை வேற லெவலுக்கு கொண்டு சென்று விட்டது. ஆனால் மற்ற காட்சிகளில் பின்னணி இசை சொல்லும் அளவிற்கு இல்லை. பாடல்கள் சூப்பர். ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். எடிட்டிங் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். பிளஸ் பாயிண்ட் கவின், ஆண்ட்ரியா, சார்லி மற்ற நடிகர்கள் நடிகைகளின் பங்களிப்பு. கதைக்களம் இரண்டாம் பாதி. கிளைமாக்ஸ் மைனஸ் பாயிண்ட் எடிட்டிங் திரைக்கதையை இன்னும் பொறுமையாக கையாண்டு இருக்கலாம் என தோன்றுவது. மேலும் கண்டறிக சில குழப்பமான காட்சிகள். மொத்தத்தில் இந்த மாஸ் அனைவரின் முகத்திற்கும் பொருந்தும். கண்டிப்பாக பார்க்கலாம்.